நாடு முழுவதும் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. உள்நாட்டில் சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் இருப்பு குறித்து அமைச்சரிடம் பிரதமர் கேட்டறிந்தார். மேற்காசியாவில் நிலவும் போரால் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தை முறைப்படுத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து பொதுத்துறை மற்றும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் முழுமையாக சமையல் எரிவாயு உற்பத்தியை மட்டுமே மேற்கொள்ள மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் மட்டுமே எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கினால் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சட்டத்தை மீறும் நிறுவன உரிமையாளர்களுக்கு சிறை தண்டனை, அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். சிலிண்டர் பிரச்சினை மேலும் தீவிரமடையாமல் இருக்க நடவடிக்கை வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஹோட்டல்கள் தொடர்ந்து இயங்குவதற்கான எரிவாயு ஏற்பாடுகளை மாநில அரசு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 20 நாட்களுக்கு தேவையான சிலிண்டர் கையிருப்பு உள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தடையின்றி தமிழகத்திற்கு கேஸ் சிலிண்டர்களை விநியோகிக்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். தென் மாவட்டங்களில் சிலிண்டர் பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. மதுரை முதல் கன்னியாகுமரி வரை 10 மாவட்டங்களில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கேஸ் தட்டுப்பாடு குறித்து ஹோட்டல் உரிமையாளர்களுடன் தமிழக அரசு நாளை ஆலோசனை நடத்துகிறது. தலைமைச் செயலகத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெறவுள்ள ஆலோசனையில் கேஸ் சிலிண்டருக்கு மாற்றாக மாற்று வழியை கையாள்வது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டர் கிடைப்பதில் தாமதம் நீடிப்பதாக வாடிக்கையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிலிண்டர் புக் செய்ய முடியாததால் நேரடியாக ஏஜென்சியை தொடர்பு கொண்டு வாடிக்கையாளர்கள் வாக்குவாதம் செய்கின்றனர். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு என்ற அச்சத்தால் தமிழகத்தில் செயல்படும் உணவகங்களில் உணவு வகைகள் குறைக்கப்பட்டுள்ளன. பல வகை சட்னி, 3 வகை குருமா, 2 வகை குழம்புகளை வழங்கிய உணவகங்களில் ஒரே ஒரு குழம்பு மட்டுமே விநியோகிக்கப்படுகிறது. சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் கிடைக்காததால் ஹோட்டல் உரிமையாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். நேற்று வரைக்கும் கொஞ்சம் விலை அதிகமாக வச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த ஸ்டாக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. கடை நடத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வழக்கமாக எவ்வளோக்கு வாங்குவீங்க? இது எவ்வளோக்கு வாங்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே 2000 ரூபாய் அப்படி கொடுத்தாங்க ஒரு பெரிய சிலிண்டர், 19 கிலோ சிலிண்டரு. இப்போ 2500ன்றாங்க. 3000 கொடுத்தாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. நேற்றே கூட 2500 ரூபாய் தான் வாங்கினேன். 3 சிலிண்டர் வச்சுக்கிறேன். அதை வச்சு தான் 3 நாளைக்கு ஓட்டணும். ஆனால் சமாளிக்க முடியாது. நாளைக்கெல்லாம் ஒரு நாள் தான் கடை திறக்கலாம். அதுக்கப்புறம் கடை திறக்க முடியாது. எங்கள் கடையில் ஒரு 13 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. அவங்களுக்கு சமைச்சு கடையை லீவு விட்டால் கூட சமைச்சு போடுறதுக்கு சிலிண்டர் இல்லை. பாதிப்புனா சிலிண்டர் இல்லைன்னா கடையை நடத்த முடியாது இல்லைங்க. பாதிப்பு அப்புறம் தானேங்க. சிலிண்டர் தான் எதுவுமே யூஸ் பண்ண முடியும், கடையை திறக்க முடியும். ஒரு நாளைக்கு உங்கள் கடைக்கு எத்தனை சிலிண்டர் தேவை, எத்தனை கிடைக்குது? 3 சிலிண்டர் தேவைப்படும் டெய்லி. ஆமாம், ஒரு நாள் தான் 3 சிலிண்டர் வாங்கிடுவோம். ஆனால் இன்றைக்கி கிடைக்கல. இந்த இருக்குது, இதை வச்சு தான் 2 நாளைக்கு வரைக்கும் ஓட்டணும். அப்புறம் தான் பார்க்கணும். சிலிண்டர் கிடைக்காத பட்சத்தில் அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? வேறு கிடைக்கலன்னா ரொம்ப அதிகமான விலையெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு வந்தால் கட்டுப்படி ஆகாது. அதனால் ஒரு 2 நாளைக்கு கடையை லீவ் விட்டுட்டு அடுத்து தான் திறக்கலாம்னு ஐடியாவில் இருக்காங்க. கோவையில் உணவகங்களுக்கு 50% சிலிண்டர் மட்டுமே கிடைப்பதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். உணவு பட்டியலை குறைக்கவும், மாலையில் 4 முதல் 6 மணி வரை கடைகளை மூடவும் மாவட்ட உணவக உரிமையாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது.
மதுரையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் 3 நாட்களில் ஹோட்டல்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 25,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழப்பதோடு பொதுமக்களும் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. திருப்பூரில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்களை மூடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. திருப்பூரில் செயல்பட்டு வரும் ஹோட்டல்களில் தற்போது 2 நாட்களுக்கு மட்டுமே சிலிண்டர் இருப்பு உள்ளதாக ஹோட்டல் உரிமையாளர் சங்க செயலாளர் நாகராஜன் கூறினார். ஹோட்டல்கள் மூடப்பட்டால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொழில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதனால கடையெல்லாம் க்ளோஸ் பண்ற சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். திருப்பூர்ல ஹோட்டலை நம்பி ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. அதுலயும் தொழிலாளர்கள் ஒரு 50,000 பேர் தினசரி ஹோட்டல்ல தான் சாப்பிட்டு தான் அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இந்த நிலைமை நீடிச்சதுன்னா கேஸ் கிடைக்காம போச்சுன்னா தொழிலை க்ளோஸ் பண்ணணும். விறகடுப்பு போனா பொல்யூஷன் கண்ட்ரோல்ல அந்த மாதிரி இப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு நாங்கெல்லாம் பண்ணியாச்சு. இனிமேல் விறகடுப்பு போறது ரொம்ப சிரமம். அதனால அரசாங்கம் எங்களுக்கு இது தக்க நடவடிக்கை எடுத்து கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்யும்படி பணியோட கேட்டுக்கொள்கிறோம். கேஸ் தட்டுப்பாடு காரணமாக தேனியில் டீ விற்பனை நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. காலை 4 மணி நேரம், மாலை 4 மணி நேரம் மட்டுமே டீ விற்கப்படும் நிலையில் வடைகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி உற்பத்தி நிறுத்தப்பட்டிருப்பதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவதி. பல்வேறு இடங்களில் எல்பிஜி நிரப்பு மையங்கள் மூடப்பட்டுள்ளதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே எரிவாயு நிரப்பும் ஆலையில் இருந்து வணிக சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்படுவது நிறுத்தம். 3 நாட்களாக லாரி ஓட்டுநர்கள் ஆலையில் காத்திருக்கின்றனர். நான் இந்த கேஸ் கம்பெனி ஓட்டுறேன், சிலிண்டர் வண்டி ஓட்டுறேன். நாத்தியம் டர்னர் போட்டேன். கமர்ஷியல் லோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக் லோடு தான் வெளியே போகுது. நாங்கள் 3 நாளாக இங்கே தான் இருக்கேன். எனக்கு லோடு போனால் தான் படி. 3 நாளாக நான் இங்கே தான் இருக்கேன். சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் 3 நாளாக எனக்கு ட்ரிப்பு ஒரு லோடுக்கு போனால் தான் ட்ரிப்பு இல்லைன்ட்டு 1000 ரூபா எங்களுக்கு ட்ரிப்பு படி. 3 நாளாக நாங்கள் அத்தியாவசியம் இது போடாததுனால ஹோட்டல் கடைக்காரெல்லாம் கேட்குறாங்க. கமர்ஷியல் லோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இந்தியன் ஆயிலில் கேட்டால் எங்ககிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் டீலர் வச்சு உங்கள் ஓனரை அங்கே மேல் இடத்துலேயே சொல்லிட்டாங்க. இந்த போர் நடக்கிறதுனால இது மாதிரி பண்ணுறாங்களே என்னன்னு தெரியல. ரொம்ப இதுவாக இருக்குது. 3 நாளாக எங்கே தான் இருக்கேன் டர்னர் போட்டு. யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணுறோம்? நாங்கள் ஹோட்டலுக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறது. ஹோட்டலு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹோட்டலுக்கு டொமஸ்டிக் கிடையாதுன்றாங்க. கமர்ஷியல் லோடு இல்லைன்றாங்க. ஃபோன் பண்ணாங்க. லோடு வரலீங்களான்னு கேட்டாங்க. இது மாதிரி 19 kg லோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்லி இந்த வீட்டு சிலிண்டர் மட்டும் தான் லோடுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் சார். மத்திய அரசின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் உள்ள ஹோட்டல்களுக்கு வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இன்று வழக்கம் போல் உணவகங்கள் செயல்படும் நிலையில் நாளை முதல் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களுக்கு எரிவாயு நிரப்புவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு மட்டுமே எண்ணெய் நிறுவனங்கள் எரிவாயு நிரப்பி வருகின்றன. இதன் காரணமாக வணிக சிலிண்டர்கள் ஏற்றிய லாரிகள் எரிவாயு நிரப்பும் மையங்களுக்கு வெளியே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் 2 நாட்களுக்கு தேவையான கேஸ் சிலிண்டர்கள் மட்டுமே கையிருப்பு உள்ளதால் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்குகின்றன. நாளை தொடங்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 9 லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர். 12,467 பள்ளிகளில் இருந்து 8,82,806 மாணவர்களும், ஸ்கிரைப் திட்டத்தின் கீழ் 12,292 மாணவர்களும், தனித்தேர்வு மாணவர்கள் 26,196 பேரும் தேர்வை எழுத உள்ளனர். பல்வேறு மத்திய சிறைகளில் 395 சிறைவாசிகளும் 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதுகின்றனர். மாநிலம் முழுவதும் 4,219 மையங்களில் தேர்வுகள் நடைபெறுகின்றன. இதனை கண்காணிக்க 4,954 பறக்கும் படை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு பணிகளில் 49,542 பணியாளர்கள் ஈடுபடுவார்கள் என்று தேர்வுத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 15,050 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,20,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் கடந்த சில நாட்களாக விலை மாற்றமின்றி விற்பனையான வெள்ளி இன்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பன்னிரெண்டாம் வகுப்பு கணித தேர்வு வினாத்தாளில் ஏற்பட்ட குளறுபடி குறித்த விசாரணைக்கு சிபிஎஸ்இ உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் நடைபெற்று வரும் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான கணித தேர்வு வினாத்தாளை ஸ்கேன் செய்தபோது அதன் லிங்க் யூடியூப் வீடியோவிற்கு சென்றது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து எங்கு தவறு ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மேலும் வினாத்தாள் உண்மையானதுதான் என்றும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் அச்சப்பட தேவையில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்டு நெரிசல் வழக்கு தொடர்பாக வரும் 15ஆம் தேதி விஜய் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. இன்று ஆஜராவதில் இருந்து விஜய் விலக்கு கோரிய நிலையில் 15ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் தென் தமிழகத்தின் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம். 7 ஆண்டுகளாக மக்களவை துணை சபாநாயகரை தேர்வு செய்யாமல் இருப்பதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டன. தனக்கு தெரிந்த தகவல்களை வெளியிட்டால் பிரதமர் மோடி தனது பதவியை ராஜினாமா செய்ய வழிவகுக்கும் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக பதவியேற்றுள்ள பிரதமர் மோடி ஏன் அமெரிக்க அதிபர் டிரம்பை பார்த்து பயப்படுகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தனக்கு தெரிந்த அமெரிக்க நண்பர்களிடம் பேசியபோது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் பிரதமர் மோடி சமரசம் செய்யப்பட்டிருப்பதாக கூறுவதாகவும், அது எதனால், யாரால் என்பதை தன்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது எனவும், அப்படி சொன்னால் அது பிரதமர் மோடி தனது பதவியை ராஜினாமா செய்ய வழிவகுக்கும் என்றும் சுப்பிரமணியன் சுவாமி குறிப்பிட்டுள்ளார். நாளை தமிழகம் வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி 5,655 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். திருச்சி பஞ்சப்பூரில் பிரதமர் பங்கேற்கும் என்டிஏ பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. சென்னை மெரினா கடற்கரையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அமைக்கப்பட்ட கற்றனை தூறும் அறிவு சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ₹1,43,00,000 மதிப்பில் உருவாக்கப்பட்ட இந்த சிலை கல்வியின் மூலம் மாணவர்கள் முன்னேறுவதை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிக் கல்வியில் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழகம் உள்ளதை எடுத்துச் சொல்லும் விதமாக இந்த சிலை உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். தொகுதி பங்கீடு குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக நடத்திய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. திமுக கொடுக்க முன்வந்துள்ள தொகுதிகள் ஏற்புடையதாக இல்லை என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார்.
மதிமுகவின் அவசர உயர்நிலை குழு ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு தொகுதிகளை குறைத்து 4 தொகுதிகள் ஒதுக்க முன்வருவதாக தகவல் வெளியாகும் நிலையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. சட்டமன்ற தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட முதற்கட்டமாக 60 வேட்பாளர்களை தாவேக தலைவர் விஜய் தேர்வு செய்துள்ளார். பனையூர் அலுவலகத்தில் விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்திய விஜய் எதற்கும் துணிந்து வேலை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் மறைமுக பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். தாவேகாவுக்கு அளித்த ஆதரவை திரும்பப் பெறுவதாக ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. 8 மாதங்களாக தாவேகாவோடு பயணித்ததாகவும் அவர்களின் செயல்பாடு சரியில்லாததால் ஆதரவை திரும்பப் பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மானாமதுரை காவல் நிலையத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இருவரை அரிவாளால் வெட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞர் ஆகாஷ் டெலிசன் உயிரிழந்ததை கண்டித்து அவரது உறவினர்கள் தொடர்ந்து மானாமதுரை மதுரை 4 வழிச்சாலையில் 3வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிசிஐடி ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் கீதா ஆகியோர் மானாமதுரை காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர். மேலும் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவின் பேரில் காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை தேசிய தகவல் மைய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மானாமதுரையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட இளைஞர் மரணமடைந்து 3 நாட்கள் ஆகியும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இயக்குனர் ப. ரஞ்சித் விமர்சித்துள்ளார். நீதியை உறுதி செய்ய தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் தன்னை பற்றி அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நடிகை லாவண்யா திரிபாதி ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பான புகாரில் குறிப்பிட்ட இன்ஸ்டாகிராம் கணக்கின் மூலம் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் குறிவைத்து தொடர்ந்து இழிவான மற்றும் அருவருப்பான பதிவுகள் வெளியிடப்பட்டு வருவதாக லாவண்யா திரிபாதி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அவதூறு பதிவுகளை சமூக வலைதளத்தில் இருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் புகாரில் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லையில் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் இணைந்து தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து வந்துள்ள எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் உள்ளூர் போலீசார் இணைந்து நெல்லை மாநகரின் முக்கிய பகுதிகளில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆற்காடு பகுதியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பேரணி நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர், சிஆர்பிஎஃப் மற்றும் மத்திய துணை பாதுகாப்பு படை வீரர்கள் உள்ளிட்ட 131 பேர் கைகளில் துப்பாக்கி ஏந்தியபடி பேரணியில் பங்கேற்றனர். பொதுமக்கள் எவ்வித அச்சமுமின்றி 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த பேரணி செய்யாறு சாலை சந்திப்பில் தொடங்கி கண்ணமங்கலம் கூட்ரோடு வரை நடைபெற்றது. ஒகேனக்கல் அருகே பிலிகுண்டுலு காவிரி ஆற்றில் நீர்வரத்து கடுமையாக குறைந்துள்ளது. காவிரி ஆற்றில் வினாடிக்கு 2500 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 500 கன அடியாக சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நின்றதும் கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு நிறுத்தப்பட்டதும் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. குற்றாலம் மெயினருவி அருகே கரடி ஒன்று சுற்றித் திரிந்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் மெயினருவி அருகில் உள்ள சர்ச்சில் புகுந்த கரடி ஒன்று
அப்பகுதியில் இருந்த நாய்களை துரத்தும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் ஏற்கனவே வனவிலங்கு நடமாட்டம் இருந்து வந்த நிலையில் தற்போது குற்றாலம் பகுதியிலும் கரடி காணப்பட்டதால் அப்பகுதி மக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான முஸ்லிம் வாரிசுரிமை சட்டம் தொடர்பான வழக்கில் பொது சிவில் திட்டம் இதற்கு தீர்வாக இருக்கலாம் என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிராக உள்ள முஸ்லிம் வாரிசுரிமை சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு விசாரித்தது. இந்த விவகாரத்திற்கு பொது சிவில் சட்டம் ஒரு தீர்வாக இருக்கலாம் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் இதுபோன்ற விவகாரங்கள் சட்டம் இயற்றும் அவைகளின் முடிவாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டு வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரித்தது. மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 23 பேரை விடுவித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை நீக்க கோரி அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஸ்வர்ணகாந்த சர்மா அதற்கு பதிலளிக்க கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். மேலும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தின் கருத்துகளுக்கு இடைக்கால தடை விதித்து விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பிரபல நிறுவனத்தின் காலாவதியான உணவுப் பொருட்கள் சுமார் 1.5 லட்சம் கிலோ அளவில் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டன. காலாவதி தேதியை அழித்து புதிதாக ஸ்டிக்கர் ஒட்டி மீண்டும் சந்தையில் விற்பனை செய்ய முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி நூடுல்ஸ், கெட்சப், ஆற்றல் பானம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பெட்டிகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் 27 லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் குப்பை கிடங்கில் ஜேசிபி இயந்திரம் மூலம் அழிக்கப்பட்டன. மத்திய கிழக்கில் நிலைமை மோசமடைந்து வரும் நிலையில் இந்தியாவிடம் இருந்து உடனடியாக 5000 டன் டீசல் வாங்க வங்கதேச அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஆண்டுக்கு 1,80,000 டன் டீசல் வாங்க ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள நிலையில் அடுத்த 2 மாதங்களில் 5000 டன் டீசல் வழங்கப்பட உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடர்ந்தால் மத்திய கிழக்கில் இருந்து 1 லிட்டர் எண்ணெய் கூட வெளியேற அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதற்கு பதிலளித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ஈரான் ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்களை தடுக்க முயன்றால் அமெரிக்கா கடுமையான தாக்குதல் நடத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கையின் புதிய வீடியோ காட்சிகளை அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது. நடுக்கடலில் இருந்து போர் விமானங்கள் சீறிப்பாயும் காட்சியும் ஈரானின் மொபைல் ஏவுகணை தளங்களை அழித்த காட்சியும் வீடியோக்களில் இடம்பெற்றுள்ளன.